இல்ல அந்த இலவசத்தை கொடுத்து இந்த தேசத்தை நாசமாக்கியது இலவசம் தானே. இந்த மக்களுடைய அதாவது அறம் சார்ந்த இந்த குடியை தன்னிலை மறக்க வைத்து சொந்த நிலத்தை வந்து திராவிடம் என்ற பெயர்ல வந்து துண்டாடி அவர்களுடைய வாழ்வியல் வரலாறு கலை பண்பாடு இலக்கியம் கலாச்சாரத்தை சீரழித்து இலவசத்திற்காக கையேந்த வைத்த இந்த சமூகம் இந்த சமூகத்தை சூறையாடியது திராவிட கட்சி. அதனால் இலவசம் என்பது எங்களுடைய வாழ்வியல் அல்ல, வந்தாரை வாழ வைக்கும் எங்களுடைய தமிழ்நாடு. இல்ல நான் வந்து 2012 வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டேன். இடைப்பட்டு கொஞ்ச நாள் வந்து வரல. பிறகு அதுக்கப்புறம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி அண்ணன் வந்து நான் வந்து இணைஞ்சு செயல்பட்டு இருக்கேன். தமிழ் தேசிய அரசியல் என்பது நான் ஆரம்ப காலத்திலிருந்தே வந்து தமிழ் தேசிய அரசியல கையில இருக்கிறேன். இல்ல 2009க்கு பிறகே வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் என்பது வேறு திராவிடம் என்பது வேறு என்பதை வந்து இந்த இடத்துல வந்து உணர்த்தி இருக்கு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசிய கருத்தில உள்ள வந்து அவர் வந்து உட்கொண்டிருந்தாலும் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எந்த திராவிடத்தை வீழ்த்த நினைக்கிறோமோ அதே திராவிடத்துக்கு முட்டு கொடுக்கிறது அவர்தான் அண்ணன் வேல்முருகன். அதே போன்று எண்ணற்ற தமிழ் தேசியவாதிகள் வந்து பேசலாம். ஆனால் வந்து தமிழ் தேசிய மக்களுக்கான ஒரு அரசியல் களம் என்பது கட்டி எழுப்பது அண்ணன் செந்தமிழன் சீமான். இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியலுக்கான எதிரான நிலைப்பாடு என்பது திராவிட கட்சி. அவர்களை வேறறுப்பது கருவறுப்பது என்பது நாம் தமிழர் கட்சியினோட கொள்கை கோட்பாட்டால் தான் முடியுமே தவிர மிச்ச அரசியல்வாதிகள் தமிழ் தேசியவாதிகளால் முடியாது, ஒருபோதும் முடியாது. அப்ப அவர் பெரியாரோட தத்துவார்த்தங்களை எடுத்துக்கிட்டாரு. அவர் வந்து நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய பெரியாரோட தத்துவார்த்தங்கள் என்ன சொல்லுது? பெண்களுடைய கற்பப்பையை அறுத்தறி. இரண்டாவதாக வந்து பெண்கள் வந்து அவங்க அடிப்படையிலிருந்து அந்த அடிப்படையை பூரா வந்து உடைச்செறிங்கிறாரு. மூன்றாவதாக தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் சனிய அவர்கள் வந்து தமிழர்களை வந்து இந்த தமிழர் திருநாள் கூட வந்து என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்துட்டீங்கன்னா தமிழர்கள் பிச்சை எடுப்பதற்கு கொண்டு வரப்பட்ட தினங்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? இல்ல ஜாதி மதங்களாக பிரிந்து கிடப்பது என்பது வந்து திராவிடத்தினுடைய ஊற்றுக்கணு நல்லா புரிஞ்சுக்கணும். குடி அரசியல் குடி வாழ்வியல் என்பது தொல்காப்பியர் காலத்திலே சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வழி மரபு அது ஏற்றத்தாழ்வுகளோட கட்டமைக்கப்பட்டது யாரு? இந்த திராவிட தத்துவம் இந்த தேசிய தத்துவம் வந்து கட்டமைக்கப்பட்டது. ஒரு மொழி பேசுகிற மக்கள் எப்படி தாழ்ந்தவனானா, ஒரு மொழி பேசுகிற மக்கள் எப்படி உயர்ந்தவனானா, அந்த ஒரு தத்துவ கோட்பாடுகள் இருக்குல்ல. ஆமா, அப்ப ஏன் தமிழை ஏன் சனியன் சொல்லணும்? தமிழ் சனியன் ஏன் சொல்லணும்? காட்டுமிராண்டி மொழிங்கிறது நீ சொல்லிட்ட, அது வந்து பண்டைய தொட்டாலும் அது முதன்மையான மொழி அப்படிங்கிறதுக்காக நீங்க சொல்றீங்க. சனியன் ஏன் சொல்லணும் சொல்லுங்க அப்பா. இந்தி எதிர்ப்பு பேசினார்ல, இந்தி எதிர்ப்பு பேசப்பட்டதா ஒரு கற்பனை கதை சொல்லப்படுது. 6/1/1938 முதல்ல இந்தியை எதிர்த்தவர் யாருன்னு பார்த்தா ஈழத்து சிவானந்த அடிகளார் தான். இவர் வந்து பாம்பு சாகாம கம்பி முடியாம வந்து காங்கிரஸ்காரனை வந்து சண்டித்தனம் பண்றான், இதற்கு பேசாம இதெல்லாம் தேவையற்றது, நான் வந்து உங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு செலவுக்கு தரேன் போங்க அப்படின்னு சொன்னவர் வந்து பெரியார். புரிஞ்சுங்களா? முழுக்க வந்து நீங்க தமிழை வந்து காட்டுமிராண்டி என்று ஒரு வார்த்தை சொன்னது அது தொன்மையை குறிக்குது என்று சொன்னால் எங்களுடைய கலை இலக்கிய பண்பாடுகளால் உயர்ந்து நிற்கிற கம்ப ராமாயணம் அந்த கம்பனை அயோக்கியன் என்று சொன்னது யாரு? தேரா மன்னா என்று போற்றக்கூடிய கண்ணகி தன் கணவனுக்காக தன் கற்பு கரசி என்று போற்றப்பட்டார். இன்னைக்கு உலகம் பூரா அவருடைய வாழ்வில் பேசப்படுகிறது. அந்த கற்பு கரசியை அந்த கம்ப ராமாயணத்தை வந்து தாசி காவியம் சொன்னது யாரு? உலகத்தின் முதல் மறை இவர் பேசுறதுக்கு முன்னாடியே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பகுத்தறிவு பேசப்பட்டது தொல்காப்பியம். அதாவது ஒற்றறிதல் இரண்டறிதல் கண் பார்த்தறிதல் நுகர்ந்தறிதல் சுவைத்தறிதல் என்பது நன்மை தீமைகளை பகுத்தறிவது அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தொல்காப்பியம் ஆரிய அடிமன் சொல்றாரு. அப்ப முழுக்க தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு தான் பெரியார் எடுத்தது. இந்த இடத்துல திராவிட கடப்பாறை உடைக்கிறதுக்கு பார்ப்பன கடப்பாறை தேவைப்படுதாங்க. இல்ல அடிமையா அந்த தமிழ் இன்னைக்கும் நான் இன்னைக்கு அவன் வெளியில வச்சிருக்கான். நீங்க வந்து பார்ப்பன தூக்கி வச்சு பாரதிய தூக்கி வைக்கிறது பார்ப்பன கடப்பாறையை தூக்கி நான் திராவிட கடப்பாறையை உடைக்க வேண்டிய தேவை
இல்லங்க முதல்ல வந்து பார்ப்பனர் என்றாலே வந்து ஏதோ ஆரிய ஒரு கோட்பாட்டோட வந்து இணைக்கக்கூடாது. பார்ப்பான் என்பது வள்ளுவன் சொல்லியிருக்காரு. அந்த பார்ப்பான் யாரு? புரிஞ்சுட்டீங்களா? தமிழ் பார்ப்பான் இருக்கிறேன். நீங்க சொல்ற கோயிலுக்குள்ள என்ன உள்ள உடணும்னு சொல்றேன்ல, கடவுள் மறுப்பு பேசிய இதே திராவிட கூட்டம். நீ 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் கோலைச்சிய அந்த கூட்டம். நீ என்ன செஞ்ச இவ்வளவு நாளா? நீ என்ன செஞ்ச? எங்களுடைய கேள்வி இருக்குல்ல. முழுக்க முழுக்க ஆரியத்துக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டது. நீ சொல்ற அங்க வார் ஆரிய பேய் வருகிறான். இவர்கள் தான் வர்ணாசிரம தர்மத்தை தோற்றுவித்தார்கள். இவர்கள் தான் ஏற்றத்தாழ்வுகளை தோற்றுவித்தார்கள். நீ சொல்றல. இந்த நிலங்கள்லாம் இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? இந்த நிலங்கள் யார்கிட்ட இருக்கு? ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஒட்டுமொத்தமாக ஆரியம் என்ற ஒரு சின்ன கோட்பாடை மட்டும் அந்த பூச்சாண்டி கதையை சொல்லி முழுக்க முழுக்க தமிழர்களுடைய அதிகாரம், தமிழர்களுடைய ஆட்சி, தமிழர்களுடைய நிலம், தமிழர்களுடைய கலை பண்பாடு அத்தனையும் ஒளிச்செறிஞ்சது இந்த திராவிடம், இந்த மாற்றுமொழி பேசுகிற மக்கள் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். மாற்றுமொழி பேசுகிற மக்கள் இந்த மண்ணை கோலைச்ச வேண்டும் என்பதற்காக அந்த திராவிடம் என்ற பொய்யான தத்துவத்தை இந்த அந்த தத்துவார்த்த கோட்பாடுகளை இந்த மண்ணில் வந்து அவர்கள் விதைத்து அறுவடை செய்தார்களே தவிர வந்து ஆரிய பூச்சாண்டி கதைலாம் இனிமேல் ஒருபோதும் முடியாது. நாம அண்ணன் என்ன சொல்றாரு? எந்த ஆரியம் ஒன்றும் இல்ல. ஏதோ ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில நீங்க சொல்ற மாதிரி அந்த வர்ணாசிரமம் அந்த மனுஸ்மிருதி அடிப்படையில வந்து அந்த 80 விழுக்காடு இந்தியா முழுவதும் பறந்திருக்கிறார் அம்பேத்கர் வந்து இவன் சொல்ற சூத்திரர். அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் வந்துதான் தமிழர்களை தேவடியா மகன் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த தேவடியா மக்களாகவே நான் பார்த்து கொண்டு சொல்றேன் அப்படிங்கிறாரு. பெரியாருடைய கதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அவர் யாரு? அவர் யாரு சொல்லுங்க வைப்போம். அப்ப துலுக்க கிறிஸ்தவன் எனக்கு கீழானவன்னா யாரு? முழுக்க முழுக்க சாதிய ஒழிப்பு பேசுகிற பெரியார் என்பவர் சாதி வெறியன், சாதி வெறியன், சாதி வெறியன். சரிங்களா? சரி. இல்ல நீங்க கடவுளே இல்லங்கிறவனுக்கு ஏன் வந்து சாமி இருந்தான்னா இல்லாம போனா என்ன? இது இது முழுக்க முழுக்க பொய்யுங்க. இந்த இந்த கோட்பாடுகள் என்பதே பொய். அப்ப நான் எனக்கு கடவுள் இல்ல, கடவுள் மறுப்பாளன். தீயில் இறங்குவதும் தீச்சட்டி தூக்குவதும் மாறிய அருளால். சரி, கருவறையில யார் இருந்தா உனக்கு என்ன? சரி, நீ கருவறையில 10க்கு 10 இடத்துல நீ உடலங்கிற. 10க்கு 10 இடத்துல தமிழர்களை உள்ள உடல உன் பார்ப்பேன் உன் ஆரிய கோட்பாடுன்னு நீ சொல்ற. 80 விழுக்காடு நிலங்கள் முழுக்க தமிழர்கள்ட்ட இருக்கா? சொல்லுங்க பாப்பா. ஆட்சி அதிகாரம் தமிழர்கள்ட்ட இருக்கா? தமிழ் வழி கல்வி, வழக்காடு மொழி, வழிபாட்டு மொழி ஏதாவது ஒரு இடத்துல கெட்டின பாலத்து கூட வந்து கண்டவைய கருணாநிதி பேரை வைக்கிற. அவருடைய மனைவி ஒரு பூங்கா பேர் கூட வந்து பார்த்துட்டீங்கன்னா அவருடைய மனைவி ராசாத்தி அம்மாளுடைய வழிச்சாலைன்னு வைக்கிற. வந்தவன் போனவன் அத்தவன் அலைஞ்சவன் அத்தனை பேருக்கு இங்க பாதை இருக்கு, பேர் இருக்கு, முகவரி இருக்கு. தமிழ் எங்கிறது என்னோட கேள்வி. அதை சொல்லுங்க பாப்பா. முழுக்க முழுக்க இவர்களோட ஆரிய இந்த இந்த பார்ப்பான் வேஷம், ஆரிய வேஷம், ஆரிய பேய் என்பது முற்றிலும் வந்து இவர்கள் கோலேச்ச வேண்டும் என்பதற்காக. ஒரு திரைப்படம் என்றால் ஒரு ஹீரோ வேணும், அவருக்கு அங்க ஒரு எதிரி இருக்கணும். சரிங்களா? திராவிடம் என்றால் அதுக்கு ஒரு ஆரியம். இவங்க கட்டமைக்கப்பட்டது. புரிஞ்சுட்டீங்களா? நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு வரும் பொழுது கோயில்களில் இருப்பதா வேண்டாமா என்பது நாம் தமிழர் கட்சி தீர்மானிக்கும். தமிழர்களுக்கான அதிகாரம் வரும். அங்க ஆரிய பாப்பான் ஆரிய வந்து உள்ள இருக்கிறான்னா மீன் சின்னம் இருக்கு கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்கள்ல. அப்ப சேர சோழ பாண்டியர்களுடைய வாழ்வியல் வரலாறு இருக்கும் பொழுது கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்கள் கட்டியிருக்க வேண்டும். அது தமிழ் பார்ப்பனர்களை இங்கிருந்து விரட்டி அடித்தது யாரு? தமிழர்களை கோயிலிருந்து வெளியேற்றியது யாரு? அது வருதுல. பாஜக வந்து தமிழ்நாட்டில் கால் பண்ண முடியல. காரணம் என்னன்னா அது கூட எல்லாருமே தமிழுக்கு முரண்பட்டிருக்காங்க. பிஜேபி குறிப்பா வந்து என்ன பேசணும்னு நினைச்சோ அது இப்ப நாம் தமிழ் கட்சி பேசுறாங்க. என்ன பேசுது சொல்லுங்க. அதுதான் வந்து இப்ப பாருங்க வந்து இப்ப பார்ப்பனருக்கு இது வந்து எவ்வளவுதான் இந்து மக்கள் இருந்தாலும் பெரியாரே மறுக்காம இருந்துச்சு. குறிப்பா வந்து இப்ப நாம் தமிழ் கட்சி இதை கையில் எடுக்க வேண்டிய தேவை திராவிடத்தினுடைய போயிட்டாரு. யாரு? ஆமாங்க. அவரை இந்த நேரத்துல நீங்க நினைச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சி பிஜேபி தவிர யாரு இங்க வந்து பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை? கவி சக்கரவர்த்தி கம்பன், உலகத்திற்கு பொதுமை கொடுத்த வள்ளுவன், கியாப்பே விஸ்வநாதன், மறைமலை அடிகள், அதை சேர்ந்து பாரதி, எண்ணற்ற எங்களுடைய முன்னோர்கள் வந்து கருத்தியலும் வாழ்வியலும் இந்த மக்களுக்கு எழுத்துகளாக பொன்னெழுத்துகள் வந்து பொறிக்கப்பட்டிருந்த பொழுது வந்து ஒண்ணுமே தெரியாத ஒரு முட்டாள் ஒரு பெரியார அந்த ராமசாமி நாயக்கரே வந்து தமிழர்களுக்கு வந்து கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் படிக்க வச்சாரு. அவர் தான் வந்து இந்த மக்களுக்கு வந்து வாழ்வியலை சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் அரசியல். இந்த கன்னடனும் தெலுங்கனும் தவிர தமிழனுக்கு எவன்டா போராடா இருக்கான்? சொன்னாரா சொல்லலையா ராமசாமி நாயக்கர்? சாதியாகவும் மதமாகவும் சாதியாகவும் ஏற்ற தாழ்வுகளை உண்டாக்கியது திராவிட தத்துவம். திராவிட தத்துவம்
தேவை இப்ப என்ன இருக்கு? ஏங்க ஒட்டுமொத்தத்தினுடைய இந்த சூட்சமும் தமிழர்களுக்கு எதிரான அந்த சூட்சம தந்திரகத்தை அந்த காரியகர்த்தா யாருன்னு பார்த்தா இந்த ஈவேரா வெங்காயம் தான். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த பிசாச இந்த ஈர வெங்காயத்தை உரிச்சு எரியாம தமிழ் தேசிய இனத்திற்கு விடுதலை என்பதே இல்ல. புரிஞ்சுட்டீங்களா? எங்களுடைய தலைவர்கள் எண்ணற்ற தலைவர்கள் வீரன் சுந்தரலிங்கத்திலிருந்து வெண்ணிக்காலாடியிலிருந்து பூலித்தேவன்ல இருந்து மருது சகோதரர்ல இருந்து ஐயா முத்துராமலிங்க தேவர்ல இருந்து ஐயா இம்மானுவேல் செயல்ல இருந்து தீரன் சின்னமலையில இருந்து எண்ணற்ற அழகுமுத்துக்கோன்ல இருந்து எத்தனை ஆளுமைகள் இருக்கும் பொழுது முக்கியமான தலைவர்கள் நாம் தமிழர் கட்சி போற்றுது, அது போற்ற வேண்டிய தேவை இருக்கு. ஆனா இறந்து போன பெரியாரை எதிர்க்கிறதும் எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குங்க? இல்ல அவர் இல்ல, அதுக்கான தேவைகள் என்ன? அந்த நேரம் அவர் என்னென்ன போராட்டம் எடுத்திருப்பாங்கன்னு நாம் தமிழர் கட்சி தெரியும். ஏன்னா அண்ணன் சீமானத்தை வெளியில வந்ததுதான் பெரியார் பல மேடைகள்ல பேசிட்டு இருக்காரு. ஆனா இப்ப பெரியாருக்கு எதிராக மேடை பிஜேபி கூட போட்டது கிடையாது. அதாவது படிக்க படிக்கத்தான் வந்து சில விஷயங்கள் புரியுது. ஆரம்பத்துல எல்லாமே திராவிடத்தை தாங்கி நின்னோம். ஐயா அதாவது முடியாட்சி முந்து குடியாட்சி வரும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா சுப்ராயலு பனங்கல் ராசன் சுப்ராயன் முனுசாமி நாயுடு கூர்ம வெங்கடசெட்டி நாயுடு பிரகாசம் ஓமந்தூர் ராமசாமி அண்ணாதுரை கருணாநிதி கலைஞர் எல்லா பேரும் இப்படி வரிசையா எடுத்து பாத்தீங்கன்னா புறா திராவிடத்தின் வந்த வழிகள் தான். புரிஞ்சுட்டீங்களா? நம்ம எல்லாருமே தூக்கி கொண்டாடணும். அது மாற்று கருத்து அல்ல. திராவிடம் என்பது தமிழர்களுடைய வாழ்விலாவும் போற்றப்பட்டது. நாம் வந்து மதி இழந்தோம், மானங்கட்டு நின்றோம். அதுல மாற்று கருத்து இல்ல. எந்த மண்ணில் 2009 ஈழ தமிழர்கள் லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தானோ அன்றைக்கு துணை நின்ற கருணாநிதி இருக்கும் பொழுதுதான் தமிழர்கள் என்பது வேறு, திராவிடம் என்பது வேறு. அந்த வன்னி காட்டில் அந்த 4 குண்டுகளை மார்பில் தாங்கி அந்த சரிந்து கிடந்தது அந்த சந்தன பேழை பாலச்சந்திரன். எவ்வளவு அழுதிருக்கும் அந்த புலி பிறந்த காடு. அதற்கு பிறகுதான் தமிழர்கள் யார், திராவிடம் யார் என்பது புரிந்தது. அதற்கு பிறகு தமிழர்கள் விழித்துக் கொண்டார்கள். ஒட்டுமொத்தமாக ஆய்வின் அடிப்படையில் தமிழர்களுடைய வீழ்ச்சியை ஆய்ந்து பார்க்கும் பொழுது பெரியாருடைய முன்னோர்கள் 800 ஆண்டு கால போர் இருக்கிறது. பெரியார் சாதாரண ஆள் அல்ல. 800 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் மக்கள் தமிழர்கள் அதிகாரத்தில் இழந்து நிற்கிறார்கள் என்றால் அதனுடைய வேர் குடியாட்சிக்கு பிறகு முடியாட்சியாக நின்றது இந்த ஈவேரா வெங்காயத்தினுடைய தத்துவம் தான் இங்க நிக்குது. எல்லா தலைவர்களும் அவருடைய வாழ்வியல் வரலாற்றை தமிழர்களுடைய பெருமையாக பேசும் பொழுது நான் மட்டும்தான், நாங்கள் மட்டும்தான், அதுல அந்த இடத்துல நம்ம முரண்படுறோம். சரிண்ணே. இல்ல பெரியார் எதிர்ப்புங்கிறது பல நாட்களாகவே நடக்குது. இப்ப வந்து உச்சம் பெற்றிருக்கு, மாற்று கருத்து இல்ல. புரிஞ்சுட்டீங்களா? அதெல்லாம் வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது 1ல கூட ஆரம்பிக்கல, புள்ளியில ஆரம்பிச்சோம். 1.2 4.2 இப்படி வந்தது. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு கட்டம் ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சி எறியணும்னு ஒரு காலம் வருது. சல்லி வேர்கள்லாம் பிச்சறிஞ்சோம், ஒரு நாள் ஆணி வேர் சிக்கிச்சு. அதுல திராவிடத்தை வீழ்த்துவது என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு. அதற்கு மூல கர்த்தாவா இருக்கிறது இந்த ஈர வெங்காயம். இந்த ஈர வெங்காயத்தை அப்புறப்படுத்தி போயிடலாம். அதெல்லாம் பழைய கடப்பார் அண்ணன் சொன்னால காயலாங்கடைக்கு போயிடுச்சுங்கிறது. அண்ணன் விஜில் அமைப்புல போய் பேசுறாரு பெரியாரை பத்தி, இது நம்ம ஐயா பாரதியை பத்தி பேசுறாரு. அங்க இந்த வார்த்தைகள் வந்து வளருது. அண்ணன் பேசுனது மயிலாடுதுறையில பேசுனதுக்கு அதான் நல்லது செஞ்சா பாராட்ட போறோம். அண்ணன் பாராட்டலையா? பாஜக பாராட்டும் போது பயமா இருக்கு. அதாங்க வந்து மத்த கட்சிக்கு பாராட்டும் பாஜக பேசும்போது பரவாயில்ல, சீமானே பெரியார கையில் எடுத்துட்டாங்க அப்படிங்கும் போது பயம். பாரதிய ஜனதா கட்சி மனித குலத்திற்கு எதிரானது. அந்த இந்த திராவிட சித்தாந்தம் என்பது தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாற்று சிக்கல் இருக்காரு. வரலாற்றுக்கு எதிரான கூட்டம் இந்த காங்கிரஸ் கட்சியும் இந்த திராவிடம் என்பது. அதனால வந்து அண்ணனுடைய கொள்கையில் இல்லை. நீங்கள் 1000 பேர் என்னை போற்றலாம், தூத்தலாம். போன எலெக்ஷன்ல கூட 2024 கூட 2024க்கு பிறகு வந்து நாம் தமிழர் கட்சி இருக்காதுனார் அண்ணாமலை அவர்கள். அப்ப அந்த விஷயத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர்கள் போற்ற வேண்டும், அவர்கள் வாழ்த்த வேண்டும் என்பதற்காக இல்ல, தமிழ் தேசிய மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் மண்ணை மீட்டெடுத்து கையகல நிலத்தில் தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு 12 காலமாக இந்த மண்ணில் கடந்த காலத்திலிருந்து 800 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த திராவிட கட்சிகள் அவர்களுடைய முன்னோர்கள் காலம் காலமாக தமிழர்களை துண்டாடியதனுடைய விளைவு. அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுல மாற்று கருத்துல. அதற்காக வந்து அண்ணன் பாரதிய ஜனதா போற்றுது, அடுத்து வந்து திமுக போற்றுது அப்படிங்கிறதுக்காகலாம் எண்ண ஓட்டங்கள் அல்ல. எங்களுக்கு தேவை மண்ணுக்கான ஆட்சி அதிகாரம். இந்த மண்ணில் தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரம், பிரபாகரன் வார்கள், தமிழ் தாய் வாழ்க என்ற முழக்கம் தான் எங்கள்கிட்ட இருக்கும். சரிங்களா? மிக்க நன்றி சகோதரா. நன்றி.